அனைவரும் கரங்களை ஒழித்து சொல்வோம். கோடி இருப்பதனான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய தமிழகத்தில் இருக்கின்ற பல ஆலயங்களில் விழா கொண்டாடி வருகின்றோம். புனித அந்தோணியாருக்கு சிறப்பாக கொடுக்கப்படுகின்ற நாள். அந்தோணியார் என்றால் எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு புனிதர். அன்னை மரியாளுக்கு அடுத்தபடியாக நம்முடைய திரு அவையில் மிக அதிகமாக பேசப்பட்ட புனிதர் யார் என்றால் புனித அந்தோணியார் தான். நம்முடைய பங்குகளில் பார்க்கின்றோம் என்றால் புனித அந்தோணியாருக்கென்று சிறப்பான ஆலயங்கள் இருப்பதை பார்த்திருக்கின்றோம். நம்ம பங்கெடுத்து கொண்டாலே 2 ஆலயங்கள் இருக்கின்றது. உழவர் கரையில் ஒரு அந்தோணியார் கோயில் இருக்குது, இங்கே இருக்குது. நம்முடைய மறை மாவட்டத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் சிறப்பான ஆலயங்கள்லாம் நமக்கு இருக்கின்றன. ஆட்டுப்பட்டி புனித அந்தோணியார் கோயில், மேல் நாரியப்பனூர் போன்று பல இடங்களில் அந்தோணியாருக்கென்று சிறப்பான ஆலயங்கள்லாம் இருக்கின்றன. அது மட்டுமல்ல, நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தை எடுத்து பார்த்தாலும் புனித அந்தோணியாருக்கு என்று நம்முடைய குடும்பத்தில் தனிப்பட்டது வேண்டுதல், அவருக்கென்று ஒரு முன்னுரிமை வழங்கப்படுகின்றன. இதற்கெல்லாம் பல வீடுகளில் 5 பிள்ளைகள் 6 பிள்ளைகளாக இருக்க வீடுகளில் எல்லாம் அந்தோணி என்ற ஒரு பெயர் கண்டிப்பாக இருக்கும். அது ஆணாக இருந்தால் அந்தோணிராஜ் என்று வைப்பார்கள், பெண்ணாக இருந்தால் அந்தோணி அம்மாள் என்று வைப்பார்கள். இவ்வாறு நாம் புனித அந்தோணியாரோடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கின்றோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் புனித அந்தோணியாருக்கு என்று ஒரு சிறப்பான இடம் உண்டு. காரணம் என்னவென்றால், என்னுடைய சொந்த ஊர் அதனுடைய பாதுகாவலர் கோடி அற்புதரான பதவி அந்தோணியார். என்னுடைய பங்கினுடைய பாதுகாவலரும் கோடி அற்புதரான பதவி அந்தோணியார். நான் என்னுடைய மறை மாவட்டம் பாளையங்கோட்டை, அங்கு புனித அந்தோணியார் புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலத்தில் 2 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றேன். இவ்வாறு அந்தோணியார் நினைத்து பார்க்கின்ற போது உண்மையிலே அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் செய்து வருகின்ற நலன்களை எல்லாம் போற்றி பார்க்கின்ற போது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் இது. எனவே அந்த நாளில் நாம் திருப்பலியில் பங்கெடுத்து அவரிடம் சிறப்பான வேண்டுதல் எல்லாம் நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். எனவே இந்த அளவிற்கு திருச்சபையில் எல்லா மக்களையும் ஈர்த்து வருகின்ற புனிதர் புனித அந்தோணியார். ஏதோ நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, எல்லா கிறிஸ்தவர்களையும் இவர் ஒன்றிணைக்கின்றார். ஒருவேளை கத்தோலிக்கத்திலிருந்து பிரிந்து சென்ற பிற கிறிஸ்தவர்களும் அந்தோணியாருக்கு என்று ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவத்தினை கொடுக்கின்றார்கள். அது பல இடங்களில் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, பிற சபையினர்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள், இந்து சகோதரர்கள், முஸ்லீம் நண்பர்கள், இவர்கள் எல்லோரும் அந்தோணியாருக்கு என்றால் மிக முக்கியத்துவம் கொடுத்து அந்த செவ்வாய்க்கிழமைகளில் அந்த ஆலயத்துக்கு வருவதை பார்த்திருக்கின்றோம். அப்படி என்றால் இவர் ஏதோ தனிப்பட்ட ஒருவருக்கு மட்டும் புனிதர் அல்ல, மாறாக தமிழகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற எல்லா மக்களுக்கும் ஒரு சிறப்பான புனிதராக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். எனவே அந்த விழாவினை நாம் சிறப்பாக இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நம்முடைய தேவைகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் புனித அந்தோணியார் நமக்கு நிச்சயமாக பெற்றுத்தருவார் நம்பிக்கையில் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த மறையுரை நேரத்தில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருப்பது அந்தோணியருடைய வாழ்வினுடைய மையமாக இருக்கின்ற அன்பு. அன்பிற்கினியவர்களே, அன்புதான் மனித வாழ்க்கையில் மையமாக இருக்கின்றது. அன்பு இல்லாத வாழ்க்கை என்பது அது மரணத்திற்கு சமம். நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு அன்பு செய்யாமல் இருக்கின்றோம் என்றால் நாம் வாழ்ந்து என்ன பயன்? அதற்கு பதிலாக நாம் மரணித்து போயிருக்கலாம் என்று சொல்வார்கள். அதன் காரணமாக தான் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்று சொல்வார்கள். அன்பிற்கு ஒரு எல்லை என்பது கிடையாது, அதற்கு மரணம்தான் எல்லை. அப்படி என்றால் ஒருவர் மரணிக்கின்ற வரை அன்பு செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த மனித உயிர் பிறந்ததிலிருந்து அது என்று மரணிக்கின்றதோ அன்று வரை நாம் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றோம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதனால்தான் வள்ளுவர் மிக அழகாக ஒரு குறளில் சொல்லுவார், அன்பில்லார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்பும் உயிர் பிறருக்கு. அப்படி என்றால் அந்த உலகத்தில் அன்பு இருந்தால் நாம் எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு விடலாம். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அதை தான் பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் மடலில் 13ஆம் அதிகாரத்தில் அன்பை குறித்து மிக நீளமான ஒரு பாடல் எழுதியிருக்கின்றார். அதில் வருகின்ற இறுதியான இறைவார்த்தை 13ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம்,
இந்த உலகத்தில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவை மூன்றும் இருக்கின்றன. இவற்றில் தலை சிறந்தது அன்புதான். எனவே அன்பிற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. அதுதான் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு மிக தெளிவாக சொல்கின்றார். நான் உங்களிடத்தில் அன்பு செலுத்தியதை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள். இயேசு தன் சீடர்களுக்கு சொன்ன ஒருவே மேலான கட்டளை, நீங்கள் அன்பு செய்து வாழுங்கள். எப்படி கடவுள் இந்த உலகத்தை அன்பு செய்தார், அதே போல நீங்களும் அன்பு செய்ய வேண்டும். அன்பு இருக்கின்ற இடத்தில் வாழ்வு இருக்கும். அன்பு இருக்கின்ற இடத்தில்தான் எல்லாம் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கும். அந்த அன்பை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் தான் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். அந்தோணியார் 36 ஆண்டுகள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஆனாலும் இந்த உலகத்தை எல்லாம் வெற்றி கொண்ட ஒரு நபர் அந்தோணியார். அதற்கு முக்கியமான காரணம், இந்த உலகத்தில் இருக்கின்ற நிலையான அன்பை தன் வாழ்க்கையில் கொண்டிருந்தார், தன் வாழ்க்கையில் செயல்படுத்தினார். அதன் காரணமாக தான் புனித அந்தோணியாருடைய புகழ் இந்த உலகமெங்கும் பரவி இருக்கின்றது. முதலில் புனித அந்தோணியாருடைய அன்பை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம்? அவர் கடவுள் மீது எல்லையற்ற அன்பினை கொண்டிருந்தார். அதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், அந்தோணியார் கரத்தில் இருக்கின்ற அந்த குழந்தை இயேசு. நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். அந்தோணியாருடைய கரங்களில் ஒரு விவிலியம் இருக்கும், அதற்கு மேலே குழந்தை இயேசு இருக்கும். அப்படி என்றால் அவர் கடவுளை எந்த அளவிற்கு அன்பு செய்தார் என்றால், குழந்தை இயேசுவாக அவருடைய கரங்களில் தவழ்கின்ற அளவிற்கு அன்பு செய்தார். இது ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. அதாவது புனித அந்தோணியார் ஒரு நாள் மாலை வேளையில் ஒரு இடத்திற்கு சென்று பிரசங்கம் வைத்துவிட்டு தன்னுடைய நண்பர் டீசோ அவருடைய வீடுகளில் தங்குவதற்காக செல்கின்றார். அவர் நல்ல வசதியான ஒரு நண்பர் தான். அந்தோணியாருக்கு என்று ஒரு தனியாக ஒரு அறை கொடுத்து விட்டார். காரணம் என்னவென்றால், அந்தோணியார் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிப்பார். உடனே அந்த அறையை பூட்டி விட்டு வந்தபோது திடீரென்று பார்க்கின்ற போது அறை முழுவதும் ஒளி வெள்ளமாக இருக்கின்றது. என்னதான் நடக்கிறது என்று நண்பர் டி ரோசோ அந்த சாவி துவாரத்தின் வழியாக உற்று பார்க்கின்றார். அங்கே என்ன நடக்கின்றது? அந்தோணியாருடைய கரங்களில் குழந்தை இயேசு இருந்து அவரிடம் உரையாடி கொண்டிருக்கின்றார். அப்போது இதை பார்த்த அந்தோணியார் உடனே அவரிடம் கேட்கின்றார், நான் உயிரோடு இருக்கின்ற வரை இந்த செய்தியை நீர் எங்கும் சொல்லக்கூடாது. இந்த நிகழ்ச்சி எதற்கு உதாரணம்? புனித அந்தோணியார் எப்படி கடவுள் மீது அன்பு செய்தார். குழந்தை இயேசுவாக கடவுள் அவருடைய கரங்களில் தவழ்கின்ற அளவுக்கு அன்பு செய்தார். அது மட்டுமல்ல, கிபி 1220ஆம் ஆண்டு மொரோக்கா அந்த தீவில் 5 பிரான்சிஸ்கன் துறவிகள் மறை சாட்சியாக மரித்தார்கள். உடனே புனித அந்தோணியாருக்கு மனசில் என்ன வந்தது? நானும் அங்கு சென்று இயேசுவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டும். என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் இந்த ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும். இது கடவுளுடைய அன்பிற்கு ஒரு எல்லையற்ற ஒரு முடிவினை பார்க்கின்றோம். என்னுடைய கடவுளுக்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும்? என்னுடைய உயிரினை நான் கொடுக்கின்றேன். இது அவருடைய வாழ்க்கையில் கண்டுகொண்ட கடவுளுடைய அன்பிற்கு ஒரு தலை சிறந்த உதாரணமாக காட்டப்படுகின்றது. அதை தான் விவிலியத்தில் மிக தெளிவாக பார்க்கின்ற 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையில், அன்பில்லாதவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. யாரிடம் அன்பு இருக்கின்றதோ அவர்தான் கடவுளை கண்டுகொள்ள முடியும். புனித அந்தோணியாரிடம் ஆழமான அன்பு இருந்ததன் காரணமாக தான் அவர் கடவுளை ஒவ்வொரு நாளும் தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டார். கடவுள் அன்பாக இருக்கின்றார். கடவுளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்பின் வழியாக தான் அறிந்து கொள்ள முடியும் என்பதை விவிலியம் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. எனவே புனித அந்தோணியாரை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் அன்பு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இங்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் கடவுள் அன்பு இருக்கின்றது, இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த அன்பு உறுதியான அன்பாக இருக்க வேண்டும். புனித அந்தோணியார் கொண்டிருந்த அதே கடவுள் அன்பாக இருக்க வேண்டும். மாறாக ஏதோ தேவை நேரத்தில் வருகின்ற போது நாம் கடவுளை சார்ந்திருப்பது, பிறகு நாம் அவரை விட்டு விலகி செல்வது, நாம் நினைத்தது நடந்தால் கடவுள் என்னோடு இருக்கின்றார், நான் வாழ்க்கையில் நினைத்தது நடக்கவில்லை என்றால் கடவுள் என்னை விட்டு தூரமாக போய்விட்டார் என்பது அல்ல. எப்பொழுதும் கடவுள் அன்பில் நிலைத்திருப்பது, அது நன்மையாக இருந்தாலும் பரவாயில்லை, தீமையாக இருந்தாலும் பரவாயில்லை. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியமாக இருக்கலாம், ஒருவேளை தேவையில்லாத நிகழ்ச்சியாக இருக்கலாம். என்ன நடந்தாலும் கடவுள் என்னோடு இருக்கின்றார், கடவுள் எனக்கு துணையாக இருக்கிறார் என்று உறுதியாக நம்புவதுதான் கடவுளுடைய பாடு. ஆனால் இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்போது எப்படி மாறிவிட்டார்கள்? தேவை நேரத்தில் கடவுளை பார்க்க வருவது, நான் வேண்டுவது கிடைத்தால்
கடவுள் எனக்கு எல்லாவற்றையும் செய்கின்றார், இல்லை என்றால் கடவுள் என்னோடு இல்லை. ஆனால் ஒரு உறுதியான கடவுள் என்பது புனித அந்தோணியாரை போல எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருப்பது. இரண்டாவது, புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற போது அவர் பிற உயிர்களின் மீது அன்பு செய்தார். எந்த அளவிற்கு கடவுள் மீது அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பை பிற உயிர்கள் மீது அவர் காட்டினார். ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள் இருப்பதை போல கடவுள் அன்பு, பிறர் அன்பு, இந்த இரண்டு அன்புகளுக்கும் ஒரு நல்ல உதாரணம் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார். அந்தோணியாருடைய வாழ்க்கையில் இந்த பிறர் அன்புக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், இன்றும் பல அந்தோணியாருடைய ஆலயங்களில் திருப்பலி முடிந்த பிறகு சிலர் ஏழைகளுக்கு ரொட்டி துண்டினை வழங்குவார்கள். சிலர் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறுவதற்கு நன்றி சொல்லி அதை நினைத்து ஏழை எளிய மக்கள், அங்கு வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் உணவினை பரிமாறுவார்கள். இந்த நிகழ்ச்சி புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் அவர் பிறர் அன்பு எப்படி இருந்தது என்பதற்கு ஒரு நல்ல உதாரணம். புனித அந்தோணியார் வாழ்ந்தபோது அவருடைய மடத்தில் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையில் இரவு தொடங்குவதற்கு முன்பாக அங்கிருக்கின்ற எல்லா ஏழை எளிய மக்களும் வருகை தருவார்கள். புனித அந்தோணியார் என்ன செய்வார்? அவருடைய வீடுகளில் இருந்த அந்த மிஞ்சி இருக்கின்ற உணவுகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்குவார். இதுதான் புனித அந்தோணியாருடைய பிறர் அன்புக்கு ஒரு நல்ல உதாரணம் என்றால் அது மிகையாகாது. அதுதனுடைய வெளிப்பாடாக தான் புனித அந்தோணியார் ஆலயங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றதோ இன்றும் சமபந்தி விருந்து, அதாவது பல இடங்களில் இன்றும் ஆடு வெட்டி சாப்பாடு கொடுக்கின்ற வழக்கங்கள்லாம் இருக்கின்றது. அதற்கு காரணம் புனித அந்தோணியார் பிற உயிர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு. இதைதான் விவிலியத்தில் பார்க்கின்றோம். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவதை வைத்துதான் என் சீடர்கள் என்பதை கண்டுகொள்வார்கள். எனவே நாம் இயேசுவை பின்பற்றுகின்றோம், கடவுள் அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது என்பதை நாம் எப்படி வெளிப்படுத்த முடியும்? பிறரை அன்பு செய்வது, பிறர் அன்பில்தான் இந்த கடவுளுடைய அன்பு நிறைவு பெறுகின்றது. அதை தான் மார்க்கு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 28 முதல் 31 இறைவாக்கில் பார்க்கின்றோம். உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதுதான். இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற போது பிறர் மீது நீங்கள் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் இறைவார்த்தையில் பார்க்கின்றோம். நீங்கள் கண்ணுக்கு புலப்படுகின்ற உங்கள் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுளை அன்பு செய்ய முடியாது. அப்படி என்றால் கடவுள் அன்புக்கு ஒரு முதன்மையான காரணமாக இருப்பது பிறர் அன்பு. கடவுளிடம் அன்பு உண்டு அன்பு உண்டு என்று சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். எனவே கடவுள் அன்பு எந்த அளவிற்கு இருக்கின்றதோ அதே போல பிறர் அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய தர்ம சங்கடமான விஷயம் என்னவென்றால், பிறரை நம்புவது, பிறரை ஏற்றுக்கொள்வது. நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்மோடு இருப்பவர்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறாமல் இருப்பதற்கு, நான் பின்னுக்கு செல்வதற்கு முக்கியமான காரணம் யார் என்றால், என்னோடு இருக்கின்ற என் சகோதர சகோதரிகள் என்று நினைக்கின்ற மனப்பக்குவமானது இப்பொழுது வளர்ந்து கொண்டே வருகின்றது. ஆனால் பிறரை நாம் எந்த அளவிற்கு அன்பு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது நிறைவாக தங்கியிருக்கும் என்பதை புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு சொல்லித் தருகின்றார். புனித அந்தோணியாருடைய ஒட்டுமொத்த புதுமையில் எடுத்து பார்த்தோம் என்றால், அவர் பிறர் மீது வைத்த அன்பிற்கு ஒரு தலை சிறந்த முன் உதாரணம். புனித அந்தோணியார் நாம் சிறப்பாக 13 புதுமைகள் சொல்கின்றோம். இந்த 13 புதுமைகளையும் நாம் சேர்ந்தது பாருங்கள். அவற்றில் அதிகமானதை பிறர் அன்பை மையப்படுத்தியதாக இருக்கும், பிறருடைய வாழ்க்கையை ஈடேற்றுவதாக இருக்கும், பிறருக்கு நாம் எப்படி உதவி செய்யலாம் அதை மையப்படுத்தியதாக தான் புனித அந்தோணியாருடைய அனைத்து புதுமைகளும் அடங்கியிருக்கின்றது. அப்படி என்றால் கடவுள் அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அதை வெளிப்படுத்த நாம் பிறர் அன்பை செயல்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். மூன்றாவது, புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்திய அன்பு பிற உயிர்கள் மீது அவர் காட்டிய அன்பு. இந்த இயற்கையாக இருக்கலாம் அல்லது மற்ற உயிரினமாக இருக்கலாம், அவற்றின் மீதும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கு புனித அந்தோணியாருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு புதுமை மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், ரிமேனி என்ற ஒரு பட்டணத்திற்கு புனித அந்தோணியார் மறையுரை ஆற்றுவதற்காக செல்கின்றார். ஆனால் அந்த இடத்தில் ஏற்கனவே புனித அந்தோணியார் வந்தால் நாம் எல்லோரும் புறக்கணிக்க வேண்டும் என்று அங்கு ஒரு எதிர்மறை சிந்தனை இருப்பதை பார்க்கின்றார். புனித அந்தோணியார் அந்த இடத்திற்கு செல்கின்றார். ஆனால் அங்கு இருக்கின்ற மக்கள், அங்கிருக்கின்ற ஒருவருடைய பேச்சை கேட்டு, நாம் அனைவரும் அந்தோணியார் வந்தபோது யாரும் இங்கு வரக்கூடாது,
நம்முடைய வேலைகளை பார்த்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்கின்றார்கள். அதே போலவே அந்தோணியார் அந்த ரிமேனி என்ற பட்டணத்திற்கு செல்கின்றார். மறைவுரை ஆற்றுவதற்காக ஆரம்பிக்கின்றார். அங்கு மக்கள் யாருமே வரவில்லை. உடனே புனித அந்தோணியார் என்ன செய்கின்றார்? அங்கு இருக்கின்ற கடற்கரைக்கு சென்று அங்கு நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். அந்த கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் அவருடைய நற்செய்தியை கேட்பதற்காக மேலே வந்து கேட்டதாக புனித அந்தோணியார் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகின்றது. இது பிற உயிர்கள் மீது அவர் வைத்த அன்பினுடைய வெளிப்பாடு. அந்தோணியார் மீன்களுக்கு என்ன நற்செய்தியார் பறைசாற்றி இருப்பார்? அதிலும் இவ்வாறு சொல்லப்படுகின்றது, கடலில் வாழ்கின்ற மீன்களை நீங்கள் பேறு பெற்றவர்கள், நோவா காலத்தில் நீங்கள் காப்பாற்றப்பட்டீர்கள், யோனாவை 3 நாட்கள் உங்களுடைய வயிற்றில் வைத்து பாதுகாத்தீர்கள், இயேசு கிறிஸ்து புதுமையை நிகழ்த்துவதற்காக நீங்கள் உங்களையே தானமாக தந்தீர்கள் என்று அவர் கடவுளுடைய மகிமையையும் அந்த மீன் இனத்திற்கு அவர் கற்றுக் கொடுத்ததாக வரலாறு சொல்லப்படுகின்றது. இது இயற்கையின் மீது புனித அந்தோணியார் வைத்த அன்பிற்கு ஒரு நல்ல உதாரணம் என்று சொன்னால் மிகையாகாது. இன்று இந்த இயற்கையின் மீது நாம் அன்பு கொண்டிருக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. புனித அந்தோணியார் இயற்கையின் மீது வைத்த அன்பின் காரணமாக தான் அவர் எல்லாவற்றையும் ஒரே மனநிலையோடு அணுக முடிந்தது. அதை தான் திருச்சபை இன்றைய நாளில் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி ஒரு அருமையான ஒரு சுற்றுமடலை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள். இறைவா உமக்கே புகழ், லௌதாத்தோ சி என்ற ஒரு சுற்றுமடலை கொடுக்கின்றார். அந்த சுற்றுமடலுடைய முக்கியமான கருத்து என்ன? இந்த சுற்றுச்சூழலை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சுற்றுச்சூழல் என்பது கடவுளுடைய பிரசன்னம் அடங்கி இருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு இருப்பிடம். அந்த சுற்றுச்சூழலை நாம் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். வருங்கால இந்த தலைமுறையினருக்கு இந்த சுற்றுச்சூழலை மாசுபடாமல் கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்கின்றது. ஆனால் இன்று மனிதன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்றான்? என்னுடைய தேவைக்கு அதிகமாக நான் அந்த சுற்றுச்சூழலை நான் எடுத்துக்கொள்ளலாம் என்ற மனப்போக்கில் மாறுவதன் காரணமாக தான் சுற்றுச்சூழலுடைய அந்த மாறுபாடு இருக்கின்றது. அதை தான் காந்தியடிகள் மிக தெளிவாக சொல்கின்றார். இயற்கை எல்லாருக்கும் தேவையானதை கொடுத்திருக்கின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய பேராசை வருகின்ற போது அவன் இயற்கையை அழிக்க தொடங்கிவிடுகின்றான். அப்படி என்றால் இயற்கையினுடைய அழிவு மனிதனுடைய பேராசையில் அடங்கி இருக்கின்றது. ஆனால் இயற்கை என்பது தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமானது அல்ல, இங்கு பிறக்கின்ற எல்லா உயிர்களுக்கும் சொந்தமானதாக இருக்கின்றது. அதுபோல நம்மோடு இருக்கின்ற இந்த 5 அறிவு ஜீவங்கள், ஆடு மாடு அனைத்தையும் நாம் அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இயற்கையின் மீது புனித அந்தோணியார் அன்பு செய்ததைப் போல நாமும் நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கையை அன்பு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வீடுகளில் இயற்கைக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற இடங்களில் மரங்களை நடுவது, இயற்கை பேணி காப்பது, பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நாம் தவிர்த்து வாழ்வது, இதன் வழியாக நாம் இயற்கையை நாம் அன்பு செய்யலாம். காரணம் என்னவென்றால் இந்த இயற்கையில் இறைவனுடைய ஒரு முழுமையான மானுடம் அடங்கி இருக்கின்றது. இயற்கையில் இறைவன் தன்னையே வெளிப்படுத்துகின்றார். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியருடைய வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த இலக்காக இருப்பது அன்பு. அவர் கடவுளை அன்பு செய்தார், அதே போல பிற உயிர்களையும் அன்பு செய்தார், அதே போல தன்னை சுற்றி இருக்கின்ற இந்த இயற்கையும் அன்பு செய்து வாழ்ந்தார். அதன் காரணமாக தான் அவர் கோடி அற்புத புதுமை வள்ளல் கோடான கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று நாம் நம்முடைய மனமாற போற்றுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் புனித அந்தோணியுடைய நலன்களை தொடர்ந்து பெற வேண்டுமென்றால் நாமும் அவரே போல நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம். பாடுபாட்டற்று இரண்டை மனநிலை இல்லாமல் நாம் கடவுளை பற்றென பிடித்து கொண்டு அன்பு செய்வோம். கடவுளை அன்பு செய்வதைப் போல நம்மை சுற்றி இருக்கின்ற பிறரையும் அன்பு செய்வோம். குறிப்பாக நமது குடும்பத்தில் இருக்கின்ற நமது குடும்ப உறுப்பினர்களை அன்பு செய்வோம். அதே போல நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கையை அன்பு செய்வோம். அதன் வழியாக புனித அந்தோணியின் நலன்களை நாம் தொடர்ந்து பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.